உலகம் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் மிகப்பெரிய யுத்தம் மூழலாம் என்ற எதிர்பார்ப்பில் உலகின் பல நாடுகள் தங்கள் கையிருப்புகளை தக்க வைத்துக் கொள்கின்றன. இந்த யுத்தம் தங்களை பாதித்து விடுமோ, தங்களை சார்ந்தவர்களை அழித்து விடுமோ என்ற அச்சம் உலகத்தை பீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் சில சம்பவங்கள் அதிர்ச்சிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் இடம்பெறாது என்று நினைத்த விடயங்கள் எல்லாம் இப்போது மாறி மாறி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அதிசயத்தின் உச்சத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் பிரித்தானியாவை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை ஐக்கிய ராச்சியம் முதன்முறையாக நிராகரித்துள்ளது. அமெரிக்காவின் பிடியில் சிக்காமல் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை தொடர்வதால் அதன் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறார். இந்த விடயம் தொடர்பாக 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஓமானில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன் பின்பதாக ஜெனீவாவிலே இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. 2 பேச்சுவார்த்தைகளிலும் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் மிக விரைவில் ஒரு யுத்தம் இடம்பெறப் போகிறது என்பதும் கடந்த 22 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கினுடைய பாரசீக வளைகுடாவை அமெரிக்காவினுடைய ஆயுத கப்பல்களும் துருப்புகளும் நிறைத்திருக்கிறது என்பது இங்கு சொல்ல வேண்டிய விடயமாகும். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கையை முதன்முறையாக நிராகரித்திருக்கிறது பிரித்தானியா. இந்த நிலையில் பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டது. இருப்பினும் பிரித்தானிய பிரதமர் ஹெய்ஸ் ஸ்ட்ரீமர் இந்த அனுமதியை வழங்க மறுத்துவிட்டார். இதன் விளைவாக சமீபத்தில் போடப்பட்ட சாகோஸ் தீவுகள் ஒப்பந்தத்தை முட்டாள்தனம் என்று கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றார். இங்கிலாந்து இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதற்கும் பின்வாங்குவதற்கும் முக்கியமான காரணங்கள் ஒரு சில இருக்கிறது. சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நாடு மற்றும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது அதற்கு தனது தளங்களை வழங்கும் நாடும் அந்த தாக்குதலுக்கு சமமான பொறுப்பை ஏற்க வேண்டும். முறையான சட்ட அங்கீகாரமின்றி போரில் ஈடுபடுவது இங்கிலாந்தின் சர்வதேச முகத்தை பாதிக்கும் என ஸ்டாமர் அரசு கருதுகிறது. பிரிட்டன் கடந்த காலங்களில் ஈராக் போரில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டதால் பெரும் அரசியல் இழப்புகளை சந்தித்தது. எனவே மீண்டும் ஒரு மத்திய கிழக்கு போரில் சிக்கி தனது சொந்த நாட்டின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் ஆபத்தில் தள்ள அவர்கள் விரும்பவில்லை. ட்ரம்ப் பிரிட்டனை மிரட்டல் மூலம் அடிபணிய வைக்க பார்க்கிறார். இந்த மிரட்டலுக்கு பணியாமல் இருப்பதன் மூலம் பிரித்தானியா தனது இறையாண்மையை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிரிட்டன் தனது இராணுவ தளங்களை மற்றும் விமான தளங்களை பயன்படுத்த அனுமதி மறுத்ததை தொடர்ந்து ட்ரம்ப் தனது பாணியில் பொருளாதார அழுத்தங்களை பிரயோகிக்க தொடங்கியுள்ளார். ஈரான் விவகாரத்தில் ஒத்துழைக்க மறுத்தால் பிரித்தானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கடுமையான சுங்க வரிகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் மறைமுகமாக எச்சரித்துள்ளார். ஏற்கனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் பிரிட்டன் நிலைப்பாட்டை விமர்சித்திருந்த ட்ரம்ப் தற்போது ஈரான் விவகாரத்தையும் இதனுடன் இணைத்து அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக செயற்படும் நாடுகளுக்கு வர்த்தக ரீதியிலான பலன்கள் கிடைக்காது என்ற ரீதியில் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டு வருகின்றார். பிரிட்டனுக்கான சிறப்பு வர்த்தக சலுகைகளை ரத்து செய்வதன் மூலமாக ஸ்டீமர் அரசை பணிய வைக்க ட்ரம்ப் பெரிய முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றார். உண்மையில் இங்கிலாந்து ஏன் இந்த விவகாரத்தில் பின்வாங்குகிறது? ஈரான் மீது முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டப்படி தவறு என்று பிரிட்டன் வழக்கறிஞர்கள் எச்சரித்துள்ளனர். போருக்கு பின் எழும் சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள ஸ்டாமர் விரும்பவில்லை. ஒருபுறம் ட்ரம்பினுடைய வரி மிரட்டல் இருந்தாலும் மறுபுறம் போரினால் ஏற்படும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பொருளாதார சரிவு பிரிட்டனை நிலைகுலைய செய்யும் என லண்டன் அஞ்சிக் கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் மூலம் பிரிட்டனை மிரட்டி பணிய வைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் ஸ்டீமர் சர்வதேச சட்டங்களையும் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் ஆதரவையும் காட்டி தப்பித்து வருகின்றார். இது அப்பாவித்தனம் அல்ல, மாறாக ட்ரம்பின் ஆக்ரோஷமான அரசியலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பிரிட்டன் ஆடும் ஒரு சதுரங்க வேட்டையாகும். இந்த விவகாரம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில்
யார் இந்த யுத்தத்தில் வெல்லப்ப போகிறார்கள் என்ற கேள்வியும், இந்த யுத்தம் எப்படியாக மாறப்போகிறது, எப்படியான எதிர்வினைவுகளை தரப்போகிறது என்ற அச்சமும் உலக நாடுகளை பீடித்திருக்கக்கூடிய நிலையில் வெற்றியை பெறுகின்ற நாட்டின் பக்கமாக நின்று தங்களை தற்காத்துக் கொள்ள உலகத்தினுடைய பல நாடுகள் முயற்சி செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக அரபு நாடுகள் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வழங்குவதும், மறைமுகமாக தங்களுடைய தளங்களை அல்லது தங்களுடைய எல்லைகளை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு இடமளித்து வரும் நிலையில் பிரித்தானியாவினுடைய இந்த முடிவு டொனால்ட் ட்ரம்பினால் அதிருப்திகரமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அமீரக நாடுகள், அரபு நாடுகள் இவையெல்லாம் தங்களுக்கான ஆதரவு தளத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும், அதே நேரத்தில் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ராஜதந்திர போரை தவிர்த்து கொள்வதற்காகவும் தங்களுடைய எல்லைகளை அமெரிக்கா இந்த யுத்தத்தில் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும் மறைமுகமாக தங்களுடைய அமெரிக்க விசுவாசத்தை காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பிரித்தானியா இந்த விவகாரத்தை நேரடியாக மறுத்திருப்பது ஒரு வரலாற்று முரணாக மாறியிருப்பதாக பலரும் கருதுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற அவருடைய கோரிக்கைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற ஒரு அரசை தன்னுடைய நட்பு பட்டியலில் வைத்திருப்பதற்கு அவர் முயற்சிக்கப் போவதில்லை. ஆகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் இருக்கப் போகிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகும். கடந்த காலங்களில் வரி கொள்கைகள் தொடர்பான பல அச்சமூட்டுகின்ற நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருந்தார். இருந்தாலும் அமெரிக்காவினுடைய உயர்நீதிமன்றம் இந்த வரி விதிப்புகளை ரத்து செய்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதனை தற்காத்து கொள்ள, தன்னுடைய திட்டங்களை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய அதிகார வரம்பை அதிகரித்துக் கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பான அச்சம் உலக நாடுகளை மீளவும் ஆளத் தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று நாளையோ ஒரு மிகப்பெரிய யுத்தம் இடம்பெறலாம் என்று நம்புகின்ற நேரத்தில் இங்கிலாந்தினுடைய வசம் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய விமான தளங்கள், படைத்தளங்களை பயன்படுத்துவது தொடர்பில் இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு நோ என்ற வார்த்தை சொல்லியிருப்பது மிகப்பெரிய எதிர்வினைவுகளையும் எதிர்பார்ப்பு தோல்விகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என போரியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். போர் என்பது ஒரு நாட்டினுடைய தேவையை தீர்மானிப்பது அல்ல. தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா மேற்கொள்ளுகின்ற இந்த போரை உலகத்தினுடைய அணுசக்தியை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு போராக அது வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக ஈரான் இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் அடிபணியப் போவதில்லை. இப்படி இருக்க போர் என்பது கிட்டத்தட்ட நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றிரவு அல்லது நாளை இரவு மிகப்பெரிய ஒரு போருக்கான ஒத்திகை இடம்பெறலாம் என்று சொல்லியும் ஹார்மோஸ் நீரிணை பகுதிகளில் இடம்பெறுகின்ற சூட்டு பயிற்சிகள் டொனால்ட் ட்ரம்பை அச்சமூட்டுகிறதா அல்லது கோபமூட்டுகிறதா என்ற கேள்வியும் எழுந்து நிற்கின்றது. இந்த நிலையில் எதிர்வருகின்ற நாட்கள் போரினுடைய நாட்களாக இருக்கப் போகிறது என்பதும், மத்திய கிழக்கில் உலகம் காணாத ஒரு போரும் கனகரக ஆயுதங்களும் அழிவினுடைய ஆயுதங்களும் குவிந்து சண்டையிடப் போகிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகும். ஆகவே இந்த நாட்களை நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். உலகம் இதுவரை காணாத யுத்த ஆயுதங்களும் அதிசயங்கள் வானிலை யுத்தங்களாக இடம்பெறப் போகிறது. இந்த உலகம் கந்தக புகைகளால் நிறைய போகிறது. பெண் பசுபரசு கொண்டுகள் அந்த இடங்களிலெல்லாம் நிறைய போகிறது. ஈரானுடைய வான்வெளிகளில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஆட்சி செய்ய போகிறது. மறுபுறமாக ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதே போல இன்னும் சிறப்பு வாய்ந்த அவர்களுடைய ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கப் போகிறது. கிட்டத்தட்ட 40,000 அமெரிக்க துருப்புகள் ஆபத்தில் இருப்பதாக இன்னமும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த யுத்தம் எப்படி மாறப்போகிறது? இந்த யுத்தத்திற்கு தங்களுடைய தளங்களை பயன்படுத்த அனுமதி மறுத்த பிரித்தானியாவினுடைய எதிர்காலத்தை டொனால்ட் ட்ரம்ப் எப்படி உருவாக்கப் போகிறார்? கேள்விகளோடு தொடரலாம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.